வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா நகரில் உள்ள வீடுகளில் மழை நீர் புகுந்துள்ளதால் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் பிரச்சனையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகே முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்காலில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா நகரில் உள்ள வீடுகளில் மழை நீர் புகுந்துள்ளதால் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் எப்பொழுது மழை பெய்தாலும் தாழ்வு பகுதிகளான ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், பாவனா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் மழை நீர் புகுவது வாடிக்கையாக உள்ளது. இதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினாலும் மழை நீர் தேங்கி நிற்பது தொடர்கதையாகி உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா நகர் 12வது தெரு முழுவதும் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் உள்ளது. மேலும் ஒரு வீடு பாதி அளவு மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தது தொடர்ந்து பெயரளவில் மோட்டார் மூலம் மழை நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் மழை நீரை முறையாக வாய்க்காலில் விடாமல் குடியிருப்பு பகுதிகளில் விடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பேசிய பொழுது நகரின் முக்கிய பகுதியில் இருந்தும் மழை காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உள்ளது என்றும் மழை நீரை வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். இப்போ புதுசாக எப்படி ஃபுல்லாக ஆகுது இந்த ஒரு வருஷம் மாறுதல் ஏற்படுது இல்லைங்களா? வேற எங்கேயாவது போக முடியாத இது இந்த பக்கம் ஓப்பன் ஆகுறதுனால திறந்து விட்டுட்டு இது பண்ணுறாங்க. வழி எந்த வழி வந்திருக்கு? அந்த வழி இந்த பக்கம் அந்த சைடு ரோட் சைடு சொல்கிறாங்க, ஈஸியாக ரோட் சைடு சொல்கிறாங்க. அதுக்கு பேக் சைடில் அந்த மாதிரி எங்கேருந்து தான் வருது தண்ணி. ஆனால் இது மழை தண்ணிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மழை தண்ணினா கொஞ்சமாக தான் வரும், ஃப்ளோட்டிங்கில் இருக்கும், ஓடி போயிடும். அங்கங்கே வேற வீடு கட்டுறதுனால பிளாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. புதுவை மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் பிரச்சனையில் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகே முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் புதுவை மின்துறை தனியார் மயம் குறித்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படியே அரசு முடிவெடுக்கும். ஆனால் புதுவை மின்துறையில் சுமார் 300 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பெரிய நிறுவனங்களில் பாக்கியை வசூலிக்காமல் அதை மக்கள் கட்டணத்தில் ஈடுகட்டுவதாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றன. அரசு துறைகளில் கூட மின்துறைக்கான கட்டணம் நிலுவையில் உள்ளது. ஆகவே அனைத்து மின் கட்டண பாக்கியையும் வசூலித்து வருகிறோம். புதுவையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு மின் மாற்றி உள்ளிட்ட சாதனங்கள் அமைக்கப்பட்டவை. அவை தற்பொழுது பழுதாகிவிட்டன. அவற்றை மாற்றுதல் உள்ளிட்டவற்றுக்கு பெருந்தொகை தேவைப்படுகிறது. மேலும் அதிக மின் தேவை ஏற்பட்டுள்ளது. மின் கொள் முதலின் போது மின் கசிவு போன்றவற்றாலும் நஷ்டத்தை தவிர்க்க முடியவில்லை. ஆகவே மின்துறை உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காகவே தனியார் மய சேவை என்ற கட்டாய நிலை உருவாகியுள்ளது. மின்சார கொள்முதல் கட்டணம் உயரும் பொழுது மின் கட்டணத்தை உயர்த்தும் நிலை ஏற்படுகிறது. ஆனாலும் மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அரசு மானியம் வழங்கியுள்ளது என்றார். புதுச்சேரியில் உள்ள இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். புதுவை மாநிலத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதி மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலாளர் முத்தம்மா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி
டிஎன் பாளையம், பாகூர், கோர்க்காடு, கொத்தபுரிநத்தம், காட்டேரிக்குப்பம், இருளர் சந்தை, சஞ்சீவி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து இருளர் இன மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அப்பொழுது பெண்களுக்கு பொது கழிப்பிடம், சாலை வசதி, சுடுகாடு வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முன்வைத்தனர். அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா உறுதியளித்தார். அதுலேருந்து கடைசி வந்து இதுலேருந்து ஓகே போட்டிருக்கீங்க. கரண்ட் லைன் எங்க இருக்குது? இதான் லைன் ஆக்சுவலி. இங்க இருந்து எப்படி கொக்கி போட்டீங்க? அதுல இருந்து அந்த ரெட்டை போஸ்ட்ல இருந்து இழுத்தாங்க. இதுல போட முடியாது ஹெச்டி மேடம். இங்க பாம்பு கனெக்ஷன் இல்ல. இதுல போட பாம்பு கடிச்சதுனால கேட்டு கண்டா அவங்க அது சொல்ல. காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காரைக்காலில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சாலைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை மற்றும் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என வந்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் சைக்கிளில் சென்று பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு நடத்தினார். குறிப்பாக காமராஜர் சாலை, திருநகர், பெரியார்பேட், கல்லறைப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்ற பொதுமக்களிடம் இப்பகுதிகளில் தினசரி குப்பைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர பகுதிகளில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே குப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒரு சில இடங்களில் மட்டும் கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் என HR² நிறுவனத்திடம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் பொழுது அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் உடனிருந்தனர். குப்பை தேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. மாவட்ட நிர்வாகம் காரு கிருலாம் வராமல் நம்ம எல்லா ஏரியாவுக்கும் போவதற்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சைக்கிளே வந்தோம். என்னோட அதிகாரிகள் எல்லாமே நகராட்சி அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இன்னும் HR² அதிகாரிகள் கூட வந்து எங்க கூட தான் பயணிச்சாங்க. தன்னை விட வயதில் சிறியவரான லாட்டரி தொழிலதிபரின் காலில் சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் விழுந்த சம்பவம் புதுவை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது தனி தொகுதியான திருபுவனையில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அங்காளன். இவர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்துள்ளார். நிலையில் இன்று காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பங்கேற்ற சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த லாட்டரி தொழிலதிபரின் மகன் சார்லஸ் மார்டினிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு திடீரென்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. தன்னை விட சிறியவரான தொழிலதிபரின் காலில் சுயேட்சை எம்எல்ஏ விழுந்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்திய நுண்ணுயிரியலாளர் சங்கம் புதுச்சேரி கிளை சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்ற நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவ கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். ஜிப்மர் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால், அரசு பொது மருத்துவமனையின் இயக்குனர் பொறுப்பு டாக்டர் ஷெவ்வேல் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியானது முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. கடந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா புதுவை வேல்சொக்கநாதன் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், சிவசங்கரன், அங்காளன் மற்றும் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர்.
வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் நீதியை மேம்படுத்துவதே சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அலுவலகத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுவை சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான எஸ். சுந்தர், உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினருமான ஆஷா, உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதி சரவணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலாளர்களாக கிறிஸ்டியன், ராஜசேகரன் ஆகியோர் பொறுப்பேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர், வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது மட்டுமே சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கமல்ல, நீதியின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதும் நோக்கமாகும். எனவே இந்த ஆணையம் வழக்குகளை மட்டும் நடத்தும் பணியை மேற்கொள்ளக்கூடாது, மனிதனின் அடிப்படை உரிமை என்ன என்பதை கற்றுத்தர வேண்டும் என்றார். இவ்விழாவில் புதுவை சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, புதுவை தலைமை நீதிபதி சந்திரசேகரன், காரைக்கால் மாவட்ட நீதிபதி முருகானந்தம், வழக்குரைஞர்கள் சங்க தலைவர்கள் ரமேஷ், பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசலை சீரமைத்து பாதுகாப்பு பணியில் 300 போலீசார் ஈடுபட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் வார இறுதி நாட்கள், விடுமுறை தினங்களில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதனால் வாகனங்கள் நிறுத்துதல் உள்ளிட்டவற்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகவே சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குளிப்பதை தவிர்க்கவும், பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்கவும், மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வார இறுதி நாட்களில் கூடுதலாக 200 போலீசாரும், போக்குவரத்தை கண்காணிக்க 100 போலீசாரும் என மொத்தம் 300 நபர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க கூட்டங்களில் சாதாரண உடையில் போலீசார் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மது அருந்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு ரோந்து நடைபெறும். சமூக விரோதிகள் புதுச்சேரியில் நுழைவதை தடுக்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும். பேருந்து, ரயில் நிலையங்களில் போலீசார் சோதனையிடுவதுடன் தங்கும் விடுதிகளிலும் அவ்வப்போது சோதனையிடப்பட உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை தீயணைப்புத் துறையின் வாகன ஓட்டுநர் நிலை 3 பணிக்கான வாகன இயக்கும் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுவை மண்டல தீயணைப்புத்துறை அதிகாரி இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநில தீயணைப்புத் துறையில் காலியாக உள்ள வாகன ஓட்டுநர்கள் நிலை 3 பணிக்காக ஏராளமானோரிடமிருந்து இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதன் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி 23, 24 ஆகிய தேதிகளில் உடற்பயிற்சி தேர்வு கோரிமேடு காவலர் பயிற்சி நிலைய மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று தேர்வானவர்களுக்கு வாகனங்களை இயக்கி காட்டும் தேர்வு பின்னர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நவம்பர் 23, 30 மற்றும் வரும் டிசம்பர் 1, 8 ஆகிய தேதிகளில் வாகனங்களை இயக்கி காட்டும் தேர்வு நடைபெற உள்ளது. கார் இயக்கும் தேர்வானது புதுச்சேரி மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து மைதானத்தில் நடைபெற உள்ளது. காரைக்கால், மாகே பகுதிகளுக்கு புதுச்சேரியில் டிசம்பர் 8ஆம் தேதி இதற்கான தேர்வு நடைபெறும். புதுவைக்கு உட்பட புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 260 நபர்களுக்கு இதற்கான அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகனம் ஓட்டும் பொழுது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும் கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன் குமார் திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள், பெற்றோருக்கு போக்குவரத்து விதிமுறை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். குறிப்பாக அவர் பேசுகையில், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டக்கூடாது, அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது, ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும், சிக்னல்களில் விதிகளை மீற வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை கூறினார். மேலும் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான குறும்படமும் காண்பிக்கப்பட்டு விழிப்புணர்வு துண்டு பிரசாரமும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். மௌலப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஹரிகரசுதன் ஐயப்பன் சுவாமிக்கு 13ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் மௌலப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஹரிகரசுதன் ஐயப்பன் உற்சவருக்கு 13ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. காலை 8 மணி அளவில் விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. அதன்பின் பலவித மூலிகை பொருட்களால் கணபதி ஹோமம், ஐயப்பன் மூல மந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. பகல் 11:30 மணி அளவில் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கும் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஐயப்பனுக்கும் பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி மற்றும் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது.
செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள், பெண்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஐயன் அருளை பெற்றனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2 நாட்கள் பெய்த கனமழை காரணமாக கிருஷ்ணா நகரில் உள்ள வீடுகளில் மழை நீர் புகுந்துள்ளதால் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் பிரச்சனையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகே முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காரைக்காலில் 90% குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.